எதை பற்றி பேசிக்கிறேன்? லேட்டை பிடிச்ச மாதிரிக்கெல்லாம் இருக்காது. ஸ்லேப்பி வைக்கிறார் போல. ஒன்று தின்னு எனக்கு பிடிக்கல. எனக்கு பார்க்கலையே நம்ம மாதிரி இருக்குது. தின்னு காட்டுங்க எனக்கு. அப்போ தான் நான் தின்னேன். என்ன சைடில் கடிக்கிறியே நம்ம மட்டன் மாதிரியே? இன்னும் துப்புறாரு இவரு. முபாரக்கியா உங்களை அன்புடன் அழைக்கிறது. ஹாய், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு நாங்கள் லீவுக்கு போகிறோம். லீவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கதம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகிறனால பாதாம் பிஸ்தா வாங்க வந்தோம். எல்லா கடையிலையும் ரேட் அதிகம். அதனால் இந்த மிக்ஸ் தான் வாங்க வந்தோம். எல்லா இடத்துலையும் 4.5. என்னப்பா எல்லாம் 4.5? இங்கே இருங்க, இது 5. இதில் அப்படி என்னடா போட்டிருக்கியோ? இப்போ வேறு கடைக்கு வந்து பார்த்துருக்கோம் நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது இந்த மிக்ஸ் தான் வரும். மச்சான் வாங்க வாங்க. ஏன் சரபா சரி தலை தனுஷ் ஆனால் இஸ்திரி. இப்போ பார்த்தீங்கன்னா முருகன் ரூமுக்கு நாங்கள் வந்துட்டோம். பாருங்க முருகன். ரவி என்னடா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர்கிட்ட போய்? இல்லை இங்கே சாப்பா அங்கே போய் வெயிட். என்ன முருகன் என்ன பிறந்த மாதிரியே இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ முருகன் ரூம்லேயே நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட போகிறோம். பீச்சுக்கெல்லாம் போகல. நான் முருகன் என்ன சாப்பாடு சொல்ல மாட்டேயே. நம்மளே பார்த்தணும். 1 2 3. ஓ இன்னும் இது முட்டை பிரியாணியா இல்லை சிக்கன் பிரியாணி? மார்ஷல் இங்கே பாருங்க முட்டை. என்ன எவ்வளோ முட்டை, எவ்வளோ குஞ்சுகளை கொண்டு இருக்காங்க. சரியான நாட்கள். வாடை என்னப்பா அது? பயங்கரமான வாடையாக இருக்குது. என்ன மல்லித்தூள் வாடை அப்படி பயங்கரமாக. இங்கே இருங்க. லாக்கை திறக்க தெரியல பாரு. ஏன் லாக் ஆகுது அதுக்குள்ளேயும்? தொட டிக்கி ஓப்பன் தான். ரவி மாமா வந்து ரவிக்கு இங்கே இருக்கு என்ன சேர் உடஞ்சி சேர் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு யாராச்சும் உடஞ்சி சேர் கொடுக்கலாமா? பசிக்கிறா பொடுக்கா தப்புன்னு சொல்லிட்டு கட்ட பாருங்க அப்படியே பயங்கரம். இது என்ன பிரியாணி? இல்லை முட்டை பிரியாணியா? முட்டை பிரியாணி தான். என்ன வாட் மட்டனா இல்லை சிக்கனா? அப்போ அது என்ன சிக்கனுக்கு அம்மாவா? அது சிக்கனுக்கு தங்கச்சி. அது சிக்கன் மகளை பிடிச்சி திங்கிறீங்க. போதும் நிறைக்காதியானே. அண்ணே நிறைச்சின்னா சாப்பிட தோணாதுண்ணே. பரவாயில்ல போ. நீங்க ஃபர்ஸ்ட் ரவிக்கு கொடுக்காம எங்களுக்கு வச்சுக்கிறீங்க. ரவி அப்புறம் ரவி கோபப்படுறான். எப்பா மருமோ நானா இல்லை அவன் இவன் 2 பேருமா அப்படின்னு உட்கார்றா. பாத்தீங்கன்னா ரவிசங்கர் என்ன சொல்லியிருக்கான் இங்க பாருங்க. சர்க்குலர் கிளாஸ் எனக்கு 2 கிளாஸ்ல ஊற்றிருந்தான். அவனுக்கு 1. அதை சொல்லணும். என்ன மருமகன் நானா இல்லை என்ன இது முருகன் அப்படின்னு கேட்குறான். என்ன மச்சான் சாப்பாடு எப்படி? டேஸ்டா பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பல்லு தான் வலிக்குது எனக்கு. வேற லெவலில் செஞ்சுட்டு இருக்கீங்க. புதினா தான் போடல. பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க. நம்மளுக்கு சாப்பாடை இங்கே கொடுத்துட்டு மருமகனுக்கு பார்சல் கட்டுறது. அவன் சொல்லிவிட்டான் ஏற்கனவே சொன்னால நான் மருமகனா இல்லை என்ன இது அப்படின்னு. அதோட இங்கே இருங்க சண்டை வந்துட்டு பார்சலை பாரு. முட்டையை கொடுங்க. அதுக்கு வேறு ஏதாவது சொல்லுவான் போய். முட்டைக்கு என்ன வச்சு விடுங்க. ஐயோ திட்டு விடுங்க முட்டை. பார்த்தீங்கன்னா லீவுக்கு வந்து பாருங்க எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பாருங்க. அச்சா முருகன் என்ன லீவுக்கு வந்து இல்லை எங்க என்னப்பா எல்லாம் ஏசிக்கு இருக்கு. அப்படியே பொறுக்க தூங்கிறியோல. அங்கே இருந்தால் வேலை செய்வாங்க. இங்கே படுத்துக்கலாம். சத்துனா டிஷர்ட்டா ஹரிசங்கர் ஒரு டிஷர்ட் பார்க்குறான். ஆனால் ரேட்டை பார்த்தோன்னா அப்படியே அங்கிட்டே வச்சிடறான். இது வந்து ½ KG சொன்னோன்னா இங்கே இங்கனுக்குள்ள வந்து நிற்கிறான் பாருங்க. மூஞ்சி பாருங்க. என்ன இது இப்படி இருக்காங்க? இது ஆப்பா. ஆமாம் அப்படி தெரியாது. நீ வந்து ஏன்டா நீ வந்து எங்கெங்கே நிற்கிறியா அங்கே பூரா ரூபா ½ KGயில் தான் நீங்கள் போய் 2 KG சொன்னால் நீ அங்கிட்டு போயிடுவேன். வெளியிலே போயிடுவேன். நீ எனக்கு தெரியும். ஜம்பளம் கம்மி புண்டையில் கம்மி. ஐயோ ரவிசங்கர் வந்து இன்னும் டிக்கெட்டே போடல. எதை பார்க்குறாங்க சில ரசனையை பற்றிலாம் இல்லையா? இது எப்போ போடலாம்? இது நைட்டில் எப்படி ஃப்ரீயாக இருக்குன்னு தெரியும். சரியான இருக்குது. ரவி சரி பார்த்தீங்கன்னா மச்சான் ஷூ பார்த்துருக்க பியோக்கு எதிரே சொன்னது இருக்கிறதா மச்சான். இங்கே
மச்சான் ஷூ தெரியுதா பப்புக்கு? இதான் மச்சான் பப்புக்கு வருங்களா? இதே எடுங்க. இப்போ ரவிசங்க பார்த்தீங்கன்னா லட்டு வாங்கியிருக்காங்க. என்ன லட்டு அது? பூவந்தி லட்டு மாதிரி இருக்குது. சவ்வரிசியா சவுசவா? சவ்வரிசி தான் சவுசவுன்னு சொல்லுவாங்க. இல்லை எங்கள் இதில் சவுசவுக்கெல்லாம் இதில் காய் சவு என்னடா சொல்றியா சவ்வரிசின்னு? சவ்வரிசி தாங்க. தின்னு ஒன்று தின்னு எனக்கு பிடிக்கல. எனக்கு பார்க்கலையே நம்ம மாதிரி இருக்குது. தின்னு காட்டுங்க எனக்கு, அப்போ தான் நான் தின்னேன். என்ன சைடில் கடிக்கிறியே நம்ம மட்டன் மாதிரியே? இன்னும் துப்புறாரு இவரு. நல்லா இருக்கா மச்சான்? என்ன சூடாக இருக்குது, இதாக இருக்குன்னு, மேலாக இருக்குன்னு. முருகன் என்ன இப்போ வந்து நாங்கள் என்னத்தை பற்றி பேசிக்கிட்டோம்னா, நாங்களாம் கடல், அவங்களாம் விவசாயம். விவசாயத்துக்கு ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட்டு. கடலுக்கு உதவி தான் நல்லா கொடுக்குறாங்க. நம்ம மழை வேணான்னு சொல்கிறோம், அது மழை வேணும்னு சொல்கிறோம். இதுதான் லைஃப். சொன்னீங்களே மச்சான், என்ன சொல்லியா? இல்லை ஃபஸ்ட்ல இருந்து அப்போ வெள்ளையா வந்து இப்போ கருப்பாயிடும். வீட்டுக்கு போனால் இந்த வெயிலுக்கு இப்படி தான். ஒரு மணி நேரத்தில் குளிச்சுட்டு சோப்பு உப்பு போட்டோம்னா பாருங்க முருகனை எப்படின்னு. முபாரக்கியா உங்களை அன்புடன் அழைக்கிறது. பார்த்தீங்கன்னா முபாரக்கியாவுக்கு வந்திருக்கோம். ரவி முடிவெட்டு போயிட்டான், எங்கள் மச்சான் பாத்ரூம் போயிட்டாங்க. அதனால் இப்போ நான் ஒண்டியாக நிற்கிறேன். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? பழைய காலத்து ஐட்டம் கிடைக்கிறதுல அந்த தான் இருக்குல்ல, அங்கே இருக்கு பாருங்க. பழைய வாள் எல்லாமே இருக்கு பாருங்க. இதெல்லாம் எப்படி தான் இது வந்து எதுக்கு போடுறாங்கன்னு தெரியலையே. இந்த ட்ரெஸ்லாம் ஜிமிக்கி மாரி இருக்குது. ரேட்டை பிடிச்ச மாதிரி கீழே இருக்காரு, சிலேபி வைக்கிறார் போல. நண்பர்களே, இப்போ நான் வந்து ஒன்று நான் காட்டுவேன். அதை வந்து நீங்கள் துபாயில் இல்லை குவைத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லியா அந்த ஐட்டம். இப்போ பார்த்தோன்னே பாருங்கள், மெரண்ட்ரி அப்படியே. ஓ மை காட், இதான் அந்த ஐட்டம். அது பேர் என்ன? உடுக்கலத்தை கொண்டு வாங்கப்பா. பச்சை தைலம், கோடாளி தைலம் எல்லாத்தெல்லாம் விட்டுட்டு இந்த தைலம் யார் கண்ணுக்கு படுதோ எனக்கு கொஞ்சம் தேய்ச்சி விடுங்கப்பா. தலையே வலிக்காட்டாலும் எனக்கு கொஞ்சம் தேய்ச்சி விடுங்க. இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறோம். இப்போ அவ்வளோ பேருக்கு பாருங்க, மூஞ்சி பாருங்க. என்னமோ தூண்டிக்கு போன மாதிரி இருக்கு. தும்புக்கு இங்கே இறங்கி இந்த மாதிரி பாருங்க. எதை பற்றி பேசிக்கிறேன்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோலாம் எதையும் கண்டுக்கிறாதியா? சொல்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்கும். சொல்லிக்கோ, அள்ளிக்கோ, பிடிச்சிக்கோ, அடிச்சுக்கோ, கடிச்சிக்கோ, பிடிச்சிக்கோ.